அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இரண்டு செய்திகள். ஒன்று, நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருக்கிற வந்தே மாதரம் பாடல் குறித்த சர்ச்சை. அரசு விழாக்களில் அது முதன்மையாக பாடப்படணும், அது அவமரியாதை செய்யக்கூடாது, அவமரியாதை செய்தால் 3 ஆண்டுகள் சிறை, அப்படியெல்லாம் அதுக்கான விதிகளை வகுத்து அதை ஒரு சட்டமாக ஆக்கியிருக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு மத்தியில் அது ஒரு பெரிய மன வருத்தத்தையும் கவலையையும், என்னடா இது இப்படி போய்கிட்டே இருக்குதே. ஏன்னா அந்த பாடல் இஸ்லாத்திற்கு எதிரானது. கண்டிப்பாக எந்த ஒரு முஸ்லீமும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது வாயால் மொழியவே முடியாது. வந்தே மாதரம் என்கிற சொல், அந்த சொல்லே அதுக்கு பின்னாடி இருக்கிற பாடலை பற்றியெல்லாம் நிறைய சொல்கிறாங்க, அந்த வார்த்தையே சொல்ல முடியாது. ஏன்னா வந்தே மாதரம்னா பூமியை வணங்குறோம்னு அர்த்தம். வந்தே மாதரம், இந்த பூமி தாயை நான் வணங்குகிறேன். அப்படி எப்படி வணங்குவான் ஒரு முஸ்லீம்? எப்படி அல்லாஹ் தவிர யாரும் வணங்குவான்? இந்த சொல்லே நமக்கு ஏற்புடையதல்ல. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற பாடல்கள் அதை பற்றி நம்ம நினைக்கவே தேவையில்லை. ஆனால் இது ஒரு பெரிய, நல்ல தெரியுது, முஸ்லீம்களை அச்சுறுத்த அல்லது அவங்களுடைய அரசியலை நிலைப்படுத்திக் கொள்ள அவ்வப்போது இந்த மாதிரியான விஷயங்களை போட்டு 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 தங்களை இந்த தேசிய நீரோட்டத்தில் நிலைப்படுத்தி காட்டிக்கொள்ள, தங்களுடைய ஆதரவாளர்களை பெருக்க பல்வேறு நோக்கங்களுக்காக சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக, குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிரான வேலைகளை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரியான செய்திகள், தகவல்கள், சட்டங்கள், அடக்குமுறைகள் என்ன வந்தாலும் முஸ்லீம்களாகிய நாம் எதற்கும் அஞ்ச வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எது குறித்து நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதன் வழியாக என்ன நிகழ்ந்துடும் நினைக்கிறீங்க? இப்படி பண்ணாலும் இப்படி பண்ணி என்ன ஆயிரும்? உங்களுக்கு என்ன நடந்துடும்? இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணாம போயிருமா? நம்ம எல்லாருமே இனிமே கையை தூக்கிட்டு வந்தே மாதிரி பாடிடுவோமா? அல்லது அவன் சொல்லிட்டான்றதுக்காக, நெருக்கடி கொடுத்துட்டான்றதுக்காண்டி அப்படி நடந்துட போகுதா? அப்படி எல்லாம் நடக்க போறது இல்லை. அப்படி ஒரு வேளை அடக்குமுறை செய்து பாடித்தான் ஆக வேண்டும் என்று திணிக்கப்பட, இன்னைக்கு நம்ம சாமானிய மனிதர்கள் மீது அது திணிக்கப்படலை. நம்ம என்ன பண்ணலாம்? அந்த மாதிரியான சபைகளை தவிர்க்கலாம். சில குறிப்பிட்ட சபைகள் அது பாடணும்னு சட்டமாக்கப்பட்டிருக்குது. அந்த பாடல்கள் படிக்கிற அந்த சபைகளை நம்ம புறக்கணிச்சுட்டு போகலாம். அல்லது ஒருவேளை அதையும் தாண்டி ஒரு நெருக்கடிக்கோ நிர்பந்தத்திற்கோ ஆளானால், மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். உள்ளத்திலே ஈமான் நிறைந்திருக்கிற தருணத்திலே வாயால் குஃப்ரை ஒருவர் மொழிந்தால் அவரை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இந்த மாதிரி அயோக்கியர்கள்லாம் வருவாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியாதா என்ன? அல்லாஹ் நமக்கு ஆரம்பத்தில் இதுக்கான தீர்வு சொல்லிவிட்டாங்க. சட்டம் போட்ட பிறகு என்னப்பா பண்ணுறது நீங்கள் தேட தேவையில்லை. இப்படி எல்லாம் ஒரு சட்டம் வரும்பா, ஆல்ரெடி இப்படி ப்ரிப்பேராக இருந்துக்க அப்படின்னு எல்லாம் செய்தி சொல்லிட்டான். இதன் வழியாகவெல்லாம் அவர்கள் சின்ன சின்ன இடையூறுகளை, மனச்சங்கடங்களை ஏற்படுத்த முடியுமே தவிர இஸ்லாத்திற்கோ முஸ்லீம்களுக்கோ பெரிய பாதிப்புகளை இதன் வழியாக ஏற்படுத்திவிட முடியாது. இவர்களை விட பெரிய கொட்டமடித்த ஃபிரௌன், ஹாமானே போன தடம் தெரியாமல் அல்லாஹ் அளித்திருக்கிறான். ஆகையினால் இவர்களுக்கும் இந்த அநியாயங்களுக்கும் அல்லாஹ் அப்படியான ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பான் என்று எதிர்பார்ப்போம், நம்புவோம், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். இது குறித்து நாம அலட்டிக் கொள்ள வேண்டிய, அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது ஒரு செய்தி.